அவன் தரத்து பிள்ளைகளாகிய குண்டுராமன், கோதண்டராமன், வெங்கட்ராமன், நதிராமன், அண்ணன் பலராம் 5-6 பேர்களோடு கோவிமார்கள் இல்லாத தருணம் பால்மோர் தை பெண்ணை களவாடுகிறான். இப்படி ஒரு நாளா 2 நாளா நாள் செலவரிடம் சிறப்போடு நடக்கும் போது கோவிமார்கள் ஒன்று கூடி களவு செய்த கள்வரைத்தான் கண்டுபிடிக்க வேணும். 90 வயது சென்ற தாய் கிழவி அவருக்கு அவராக வைத்திருக்கார் மாய கண்ணன் கயிறு வெள்ளை களவாடி வெளிவார போது யாரடவா சிறுவயலே வாயான் கோபாலக்கண்ண நான் தான் நாட்டாமை நந்த போனார் வீடு விடா பால்மோர் பயிர் விட களவு நடக்கப்பா. அதை கண்டுபிடிக்கத்தான் நான் காவலிக்க உட்கார்ந்துருக்கேன். அப்படியா என் பாட்டி அந்த பால்மோர் தயிர் வெண்ணை களவு செய்ததே நாங்க தான். சரியா சரிதான். இன்னைக்கு வரட்டும் கோபிமார் வரட்டும். நான் சொல்லி கொடுக்கறானே பாரு. அட போர்க்கடி என்ன சொல்லி தெரியாதா? ஏ ஆச்சி என்ன வாங்க ஆச்சி. பாட்டி சும்மரி பாட்டி. ஏ ஆச்சி அப்ப பார்த்தா சரி இந்த தாய்க்கிழவி என்ன இந்த கோபிமார்கள் வியாபாரத்தை முடித்து மாத கருக்கல்ல வந்து விவரத்தை கேட்கும் போது ஆச்சியம்மா சொல்லுதா? ஆச்சி சொல்லுதா? எம்மா கோபிமாரே களவு செய்த கல்வ வேற யாரும் இல்ல. நாட்டாமை நந்த போனார் பெற்ற பிள்ளை நவலீத கிருஷ்ணன் தான். கோபால கிருஷ்ணன் நினைச்சேன். இருந்தாலும் தாய் தகப்பன் இருக்காங்க. விட்ட செய்திய தாய் தகப்பன் சொல்லணுமே. நாம போய் கண்டிச்சிட முடியுமா என்று இந்த கோபிமார்கள் எல்லாம் ஒன்று கூடி அசோதை அரண்மனையிலே வந்து இந்த அசோதை இடத்திலே என்ன சொல்கிறார்கள்? ஏ அம்மா சோதா புத்தி சொல்லடி அசோதை புத்தி சொல்லடி அம்மா புத்தி சொல்லடி புத்தி சொல்லடி மகனுக்கு எம்மா புத்தி சொல்லடி மகனுக்கு ஆடிய பொன்னுரி ஏறிய வெண்ணையடங்களும்